வணக்கம் மக்களே. ரேஷன் ஐடி வைத்திருப்பவர்களுக்கு இன்று முதல் மிகப்பெரிய 5 புதிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் மீண்டும் தொடங்குமாம். பெயர் சேர்ப்பு நீக்கம் எளிதாகும். பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 திட்டம் ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்படுமாம். இன்று முதல் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எளிமையா தெரியும். ஏன்னா இந்த ஒரு தகவல் உங்க குடும்பத்துக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். ரேஷன் அட்டையை பற்றிய பெரிய அப்டேட். முதலாவது முக்கிய அப்டேட் என்னன்னா, கடந்த சில மாதங்களாக நிறுத்தப்பட்டு இருந்த அந்த ஸ்மார்ட் கார்டு ரேஷன் அட்டை அப்ளை பண்ணவங்களுக்கு வரல. ஸோ இப்போ அதனுடைய வேலைகள் அதனுடைய சேவையை மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பம் செய்தவர்கள் பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், குடும்ப விவரம் திருத்தம் இதெல்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ வேகமாகவே வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு உங்கள் கையில் ரேஷன் கார்டு, அந்த பெயர் நீக்கம், பெயர் சேர்ப்பு எந்த பிரச்சனைக்காக நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அது வேகமாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ரேஷன் அப்டேட் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 2வது அப்டேட் என்னன்னா, புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் மீண்டும் தொடங்க உள்ளது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறா இருந்தாலும் இப்போ பண்ணலாம். அது ஓப்பன் ஆயிருக்குது. 2வது பெரிய தகவல் அதுதான். புதிய அட்டை வாங்க காத்திருக்கிறவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக தகவல் வெளியாகி உள்ளது. புதிதாக திருமணம் ஆனவர்கள், தனி குடித்தனம் போகிற மக்கள், அடுத்து பெயர் நீக்கம், புதிய அட்டை தேடுபவர் இவங்க எல்லாருக்குமே இப்போ புதிய விண்ணப்பம் மீண்டும் தொடங்கப்பட்டு உள்ளது. சில குடும்பங்களாம் 3 மாதங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. ஏன்னா இவ்வளவு நாளா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த சேவைகள் இப்ப சேவைகளை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்னன்னா, மாதம் 2500 திட்டம் தாங்க ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்படுமா. பெண்களுக்கு மாதம் 2500 உதவித்தொகை திட்டம் குறித்து மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இத குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசு இன்னும் வெளியிடல. ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தா பல குடும்பங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது அப்டேட் என்னன்னா, ரேஷன் அட்டை டிஜிட்டல் மாற்றம்ங்க. ரேஷன் சேவைகள் முழுக்க ஆன்லைன் முறையை நோக்கி செல்லலாம் என்றும் பேசப்படுகிறது. இதனால அலுவலகத்திற்கு அலைய வேண்டியது அவசியம் இல்லை. ஆன்லைன் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். வீட்டில இருந்தே விண்ணப்பம் செய்யலாம். SMS அப்டேட் போன்ற வசதிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். 5வது மிகப்பெரிய அப்டேட், ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் இப்ப சில விஷயங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். அதாவது குடும்ப உறுப்பினருடைய பெயர்கள் சரியா இருக்குதா, மொபைல் நம்பர் அப்டேட்ல இருக்கா, ஆக்டிவா இருக்குதா, அட்ரஸ் சரியா இருக்குதா, கார்டு கேட்டகரியில் இருக்குதா, ஆதார் லிங்க் ஆகிருக்கா, இந்த 5 விஷயங்களும் ரேஷன் கார்டு எல்லாமே சேர்த்து இந்த 5 விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் முக்கியமாக வச்சுக்கிறணும். அது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வச்சுக்கிறணும். இந்த 5 விஷயங்களும் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் நம்ம சொன்ன இந்த 5 முக்கிய ரேஷன் அப்டேட்டுகளில் உங்களுக்கு முக்கியமாக தோணுது எது? அதை மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ல பகிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.